இன்னைக்கு நம்ம ராஜ் வெப் நியூஸ்ல சிறப்பு பார்வையாளர் பாபாவின் மகிமைகளை பற்றி பார்க்க போறோம். ஓம் சாய்ராம். நான் ராஜாராம். இதே ஏரியா தான், சாலி கிராமம் தான். 2.5 வருடங்களாக தான் நான் ஷிரடி பாபா கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். 2.5 வருடமாக முழு நேரமாக கும்பிட்டுட்டு இருக்கிறேன். 2.5 வருடத்துக்கு முன்னாடி நான் வாழ்க்கையில் சில மிகப்பெரிய சோதனைகளை செஞ்சதுலேருந்து பாபா கிட்ட சரண்டராகி கும்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த 2.5 வருடமாக நான் சர்வைவ் ஆகிட்டு வர்றதே மிகப்பெரிய மிராக்கிள் தான். அதற்கு பாபா தான் பெருந்துணை செய்கிறாரு. அதில் கடந்த 6 மாதமாக இங்கே அன்னை சாய்பாபா வந்துட்டு இருக்கிறேன். அதில் இந்த அன்னை சாய்பாபா நிர்வாகி திரு கஸ்தூரங்கன் அவர்கள் பாபாவிடம் கேட்டு எனக்கு சொல்லும் சில விஷயங்கள் எல்லாம் 100% நடந்து கொண்டிருக்கின்றன. எனது வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டிருப்பதே மிகப்பெரிய த்ரில்லிங்கான விஷயமாக இருக்கும் கட்டத்தில் நான் அதை மகிழ்ச்சிகரமாக நம்பிக்கையோடு நகர்த்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அது பாபாவின் அருள் மட்டுமே. அது சொல்வதற்கு நிறைய நேரமாகும் என்னெல்லாம் நடந்திருக்கிறது என்று. நான் மிகப்பெரிய திருப்பத்தையும் மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு மிராக்களையும் நினைத்து நம்பி காத்து கொண்டிருக்கிறேன். அது வெகு விரைவில் நடக்கும் நேரத்தில் தான் அது நடக்க வேண்டும். ஏன்னால் பாபா சொல்லும் 2 மிகப்பெரிய தாரக மந்திரமே பொறுமை, நம்பிக்கை. உடனடியாக கொடுத்து விட்டால் நமக்கெல்லாம் கர்வம் ஏறிவிடும், ஆணவம் விடும். அதனால தான் அந்த சோதிக்கிறார். அப்போ தான் நாமளும் அதை என்ன சொல்வது, தங்கம் சுட தான் ஒளிரும். அது மாதிரி தான் நம்ம அதோட நன்றியோடும் பாபாவுக்கு இருப்போம், நல்ல குணத்தோடும் இருப்போம்னு தான் அந்த 2 தத்துவத்தை வச்சிருக்கிறார். அந்த பொறுமை நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்குது. சில விதத்தில் வெளி சூழ்நிலைகளால் டிஸ்டர்ப் ஆகும்போது நான் இங்கே வந்துடுவேன். இங்கே வந்துட்டு நான் அவர்கிட்ட மனதை விட்டு பேசினோம்னா பாபா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுத்துடுவார். இப்படி தான் இந்த ஒரு 3 நாள் கழித்து இப்போ நான் வந்திருக்கிறேன். அதே ஒரு சொல்யூஷனோட தான். உடல் நலம் சரியில்லாமல் வர விடாமல் தடுத்தார். ஏதோ ஒரு சூழ்நிலை தடுத்தது, ஏதோ ஒரு சூழ்நிலை. கிறிஸ்மஸ் அன்னைக்கு இங்கே வந்துடணும், நல்லா இருக்குமே நினச்சேன். அதே மாதிரி ஒரு நண்பரோடு வந்துட்டேன். சந்தோஷமானாங்க எல்லாருமே. அது மாதிரி நிறைய மிராக்கள் பண்ணுறாங்க, நடக்கும். பொறுமை நிச்சயமாக வேணும், நம்பிக்கை அதை விட நிறைய வேணும். ஓம் சாய்ராம். என்னோட பேர் முரளிங்க. நான் இந்த அன்னை பாபா ஆலயத்துக்கு நான் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி வந்தபோது ஒரு பிரச்சனையோடு வந்தேன். ஆனால் அந்த பிரச்சனையை அவர்கிட்ட சொன்னேன். பொறுமை, நம்பிக்கை அப்படின்ற 2 வார்த்தை தான். ஸோ நான் பொறுமையாக இருந்தேன். எனக்கு ஒரு 1 மந்த் கிடச்சி நான் வந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் நல்லபடியாக கிடச்சிது. ரொம்ப நம்பிக்கையாக நம்புகிறேன் பாபாவை. அனைவரும் பாபா அருள் பெறுக. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாபா மேல் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். நான் நம்பிக்கை வச்சதுக்கு பாபா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வாரம் பாபா டெம்பிளுக்கு போயிட்டு வருவேன் நான். அதனால் எனக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் என்ன கைமாற்ற செய்ய போகிறேன்னு தெரியல. ஐ பிளஸ் காட், ஐ ட்ரஸ்ட் பாபா. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ఆనందమే సాయి నామము, అద్భుతమే సాయి గీతము, అఖండమే జ్యోతిర్మయము, సుందరమే సాయి రూపము. ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம ராஜ் வெப் நியூஸ்ல சிறப்பு பார்வையாளர் பாபாவின் மகிமைகளை பற்றி பார்க்க போறோம். இன்னைக்கு கிறிஸ்மஸை முன்னிட்டு பாபாவை எப்படிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அன்னை பாபா ஆலயத்தில் பாபாவுக்கு சாந்தா கிளாஸ் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த சாந்தா கிளாஸ்ன்றது யார் அப்படின்னாக்கா, நிக்கோலஸ்ன்ற ஒருத்தர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவர் எங்கே பிறந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவரை பற்றி என்ன தெரியும்னாக்கா, நிக்கோலஸ்ன்றவர் ஒரு நல்ல ரிச் பேரண்ட்ஸுக்கு பிறந்த ஒரு குழந்தை. அவர் சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ் எல்லாம் எழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, புவர் பீப்புளுக்கெல்லாம் கிஃப்ட்ஸு, கோல்ட் காயின்ஸ், ஃபுட், க்ளோதிங் இல்லாதவங்களுக்கெல்லாம் போயிட்டு தெரியாதபடி அவங்கவுங்க வீட்டு சிம்னிஸ்லேருந்து ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ நிறைய பேர் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தாக்கா இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கெல்லாம் இவர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு அவர் ஒரு செயின்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவருக்கு செயின்ட் நிக்கோலஸ்ன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது அவரோட நேம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சாந்தா கிளாஸாக மாறிடுது. அவர் இறந்த பிறகு கூட எல்லாரும் இப்போ கூட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பிலீஃப் என்னன்னாக்கா, அவரை கும்பிட்டுட்டு இருந்தாக்கா எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால தான் இந்த இது இப்படி போயின்னு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஷிரடி சாய்பாபாவும்
ஒரு சாதாரண மனிதர் இந்த கலியுகத்தில் பிறந்து மனிதர்களுக்கு வேண்டிய தேவைகள் அதெல்லாம் பார்த்துட்டு ஹியூமனிட்டியை வந்து நல்லா கொண்டு வரணும், பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியோடு இருக்கணும்ன்ற இதோட எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாதுவாக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ் அது வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். முக்கியமாக அது வழியாக தான் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கும், எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கிடைக்கும்ன்றது. அதனால ஸோ இப்போ அவரோட சாந்தா கிளாஸ் ட்ரெஸ்ஸு அவருக்கு போட்டுட்டு சாந்தா பண்ணுற மாதிரி அவரும் பண்ணிட்டு நமக்கு கிஃப்ட் ஆஃப் ஹாப்பினஸ் கொடுக்கணும், அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் இப்போ சாந்தா கிளாஸ் ட்ரெஸ்ஸு ஷிரடி பாபா போட்டிருக்குறோம். ஸோ அவர் ப்ரீச் பண்ண ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ் நம்மளும் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளும் ஹாப்பினஸோட எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணுன்றது தான் இதோட முயற்சி. ரெண்டாவது வந்து பாபா வந்து ரொம்ப எல்லா மதங்களும் ஒன்றா இருக்கணுன்றது தான் அவரோட இது. ஏன்னா கடவுள் ஒன்று தான் எந்த ரிலீஜனாக இருந்தாலும். அது வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணினார். முஸ்லீம்ஸ்க்கு ரஹீமா, ஹிந்துஸ்க்கு ராமரா, கிறிஸ்டியன்ஸ்க்கு ஜீசஸாக காட்சி கொடுத்து எல்லா மதங்களும் ஒன்றா இருக்கணுன்றது தான் அவரோட மெசேஜ். ஸோ அந்த விதத்துலேயும் இப்போ வந்து எம்மதமும் சம்மதமேன்ற சொன்னவர் ஸ்ரீ ஷிரடி பாபா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு நல்லது பண்ணிக்கிட்டு ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸோடு இருந்து லவ் அண்ட் கிஃப்ட் ஆஃப் லவ் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாருக்கும் கொடுத்தா உலகம் ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் நம்ம சொசைட்டி எல்லாம் சின்ன சின்ன குரூப்ஸில் அது ஸ்ப்ரெட் ஆகி அப்படி வேர்ல்டு ஃபுல்லாக பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியோட நல்லபடியாக இருக்கணுன்றது தான் இதோட மெசேஜ். నమస్తే, అడ్వాన్స్ మెరీ క్రిస్మస్ టు ఎవ్రీ వన్. నా పేరు సింధు, నేను ఇక్కడ సాలిగ్రామంలోనే ఉంటాను. యాక్చువల్లీ ఈ టెంపుల్ నాకు ముందుగా తెలీదు. నాకు ఈ టెంపుల్ తెలిసి ఒక వన్ మంత్ నుంచే ఈ టెంపుల్ తెలుసు. ఎలా అంటే మా ఇంట్లో పనిచేసే పని మనిషి ఈ టెంపుల్ గురించి చెప్పారు. మా ఇంటి ఎదురుగా ఒక టెంపుల్ ఉంది, సాయిబాబా టెంపుల్, అక్కడికి వెళ్తూ ఉండేదాన్ని. సో ఈ హాల్ చెప్పిన తర్వాత అప్పటి నుంచి నేను రెగ్యులర్గా ఈ టెంపుల్కి వస్తున్నాను. అండ్ ఐఎమ్ వెరీ మచ్ ఇన్ లవ్ ఇన్ దిస్ టెంపుల్ బికాస్ నాకు ఈ ప్రేయర్ హాల్ అంటే ప్రేయర్ హాల్ లాగానే ఉంది. సాయిబాబా అంటే బేసికల్ ఐ బిలీవ్ దట్ పీస్ఫుల్గా ఉండాలి అనే ఒక బిలీఫ్ ఉంటుంది నాకు. సో ఈ హాల్ ఎప్పుడు నాకు అసలు వచ్చినప్పుడల్లా చాలా ప్రశాంతంగా ఉంటుంది. ఆ టెంపుల్కి నేను ఎవ్రీ థర్స్డే వెళ్తాను, బట్ ఈ టెంపుల్కి ఇది టెంపుల్ అనుకోను, లైక్ ఐ ఫీల్స్ లైక్ ఇట్స్ లైక్ మై హోమ్. అంత ప్రశాంతంగా ఉంటుంది. సో ఎవ్రీ డే, మోస్ట్ ప్రాబ్లీ ఎవ్రీ డే నేను ఇక్కడికి వస్తూ ఉంటాను. అండ్ యా, ఐఎమ్ వెరీ హ్యాపీ. యాక్చువల్లీ నిన్న అన్ఎక్స్పెక్టెడ్గా ఇక్కడ నాకు ఇక్కడ ఇలా సెలబ్రేట్ చేస్తారని తెలియదు. సో నిన్న రావడం వల్ల నిన్న మమ్మీతో వచ్చినప్పుడు స్వామి గారు ఇక్కడ ఇలా కేక్ కటింగ్ ఉంటుంది, శాంతా క్లాస్ డ్రెస్ వేస్తాము అని చెప్పంగా చాలా ఎక్సైట్ అయ్యాము. సో ఇప్పుడు మళ్ళీ అక్కడి నుంచి మళ్ళీ మేము దీనికోసమే ఇక్కడికి వచ్చాము ఈరోజు ఇట్లా సెలబ్రేట్ చేస్తున్నారని. సో వెరీ హ్యాపీ టు సీ దిస్ అండ్ బీ అ పార్ట్ ఆఫ్ దిస్ టెంపుల్ అండ్ హాల్. థ్యాంక్ యూ సో మచ్. ఈ టెంపుల్ మాకు కొత్తగానే తెలిసింది, రెగ్యులర్గా వస్తున్నాం మేము. వచ్చిన తర్వాత మా అమ్మాయి ఎగ్జామ్స్ కూడా చాలా బాగా రాస్తున్నది. మేము సార్ని అడిగాము, సార్ కొన్ని చెప్పారు. చెప్పిన తర్వాత సార్ ఎలా చెప్పారో అలాగే మా అమ్మాయి అదే సిస్టమ్ ఫాలో అవుతున్నది. చాలా బాగా ఎగ్జామ్స్ కూడా రాస్తున్నది. చాలా హ్యాపీగా ఉంది మాకు. ఇక్కడ ఈ టెంపుల్ అంటే మాకు చాలా ఇష్టం. అసలు ఎప్పుడెప్పుడు ఈ టెంపుల్కి వస్తామా అని ప్రతిరోజు వస్తూనే ఉన్నాం, మ్యాక్సిమం వస్తున్నాం ఇద్దరం. చాలా హ్యాపీగా ఉంది, చాలా నమ్మకంగా కూడా ఉంది బాబా మీద. ఈరోజు క్రిస్మస్ సెలబ్రేషన్ ఉందనేసి నిన్న కూడా సార్ చెప్పారు, అందుకే మేము ఇద్దరు వచ్చాం. ఓం సాయిరామ్. சாய்ராம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நல்லா சாய்ராம் டிவோட்டியாக நான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த இது ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்துட்டுருக்கேன். ஸோ மார்னிங்கை வந்து நான் ஆர்த்திக்கு வந்து அங்கே ஒரு சாய்பாபா கோயில் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து ஈவினிங் வந்து மார்னிங்கும் வருவேன் இங்கே. ஸோ ஈவினிங்கும் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்ல இதெல்லாம் வந்துட்டுருக்குது இப்போது சத்தியாக. ஸோ இங்கே வந்து வர ஆரம்பிச்சிருந்து நான் கொஞ்சம் உடம்பு வலி, கால் வலி எல்லாம் இருந்தது, எல்லாமே இதாகிட்டுருக்குது இப்போது. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே சாய்பாபா பக்தி உண்டு, சாய் டிவோட்டிஸ் தான் எல்லாருமே. ஸோ நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்லதே நடந்துகிட்ருக்குது இது வரைக்கும். அதாவது இந்த கோயிலை பற்றி பெருமையாக சொல்லணும்னா நானே ஒரு உதாரணம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து உண்மையிலேயே அதிகமாக எனக்கு பாபா பக்தி கிடையாது. நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், பாபா கோயிலுக்கும் போவேன்.
பட்டு அவ்வளோ தூரத்துக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப டீப்பாலாம் இது பண்ணலை. அப்புறம் இந்த கோயிலுக்கு இது பண்ணின உடனே எங்கள் அக்கா இங்கே வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னை கூப்பிட்டு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அக்கேஷனலாக அப்படியே வந்துட்டு இருந்தேன். அப்போது சாயி அவங்க வந்து அருள் வாக்கு சொல்கிறாரு, எல்லாரும் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா அது அப்படின்னுட்டு நானும் சரி கேட்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், அதாவது சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருந்தேன், என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அப்படி ஒரு இதில் இருந்தேன். அப்போ சரி அப்படின்னு இவரை சாயி அவரை வந்து பார்த்து அவர்கிட்ட நான் அருள் வாக்கு கேட்டேன். அவர் என்னோட கஷ்டத்தெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாபா இருக்கார், நீங்கள் பெரிய பரிகாரமெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த கோயிலுக்கு இதெல்லாம் மாத்திரம், இந்த கோயிலுக்கு கூட சொல்லலை அவர், இந்த கோயிலில் செய்யுங்கன்னு கூட சொல்லலை, பிள்ளையாருக்கு செய்யுங்க அப்படின்னு தான் சொன்னார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 months அந்த இதை நான் பண்ணின உடனே என்னோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பாபாக்கும் அவர் மூலியமா சொன்ன அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து பாபாவோட அருளை பெறணும்னுட்டு உங்க எல்லாரையும் உங்க சுற்றத்தார் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டி முன்னாடிலேருந்தே எனக்கு தெரியும். நான் ஒரு 5-6 வயசுலேருந்தே நான் இந்த பாபா அந்த வீட்டில் இருக்கும்போதுலேருந்தே இது பண்ணிருக்கேன். ஸோ இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்தபோது வேண்டினதுலேருந்து இப்போ வேண்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா ப்ரேயர்ஸுமே எனக்கு ரொம்ப இமீடியட்டாக நடக்கும். இன்னைக்கு ஈவினிங் ப்ரே பண்ணுறேன்னா எனக்கு அடுத்த நாள் எந்திரிக்கும் போது, அதனால ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நடக்குது இங்கே இருக்கிற எல்லா ப்ரேயர்ஸுமே. ஸோ எனக்கு அதனால் எனக்கு என்னமோ இந்த பிளேஸ்ல ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் பாபாவை நான் ரொம்ப வருஷமா கும்பிட்டுட்டு இருக்கேன், பட் இந்த இடத்துல கும்பிடும் போது ப்ரேயர்ஸ் இன்னும் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னை விட எங்க அம்மாவுக்கு இன்னும் ஜாஸ்தியா, ஏன்னா அவங்க தான் ரொம்ப கும்பிடுவாங்க. அதனால ஸோ எங்க 2 பேருக்குமே ப்ரேயர்ஸ் ரொம்ப இன்ஸ்டன்டா நடக்குது. சாய்ராம், நான் கஸ்தூரி ரங்கன், ஸ்ரீ அன்னை பாபா ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க, பாபா வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இயேசுநாதர் பிறக்க போகிறார். பிறந்த அந்த தேதி அதை வந்து கொண்டாட போகிறாங்க, உலகம் பூரா கொண்டாடுறாங்க. இந்த கிறிஸ்மஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன? கிரைஸ்ட், கிறிஸ்துமஸ்ன்றாங்க, கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து மஸ். இந்த மாஸ்ன்றது என்னன்னா ப்ரேயர். சர்ச்சு சண்டேல மாஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது பாருங்க, எல்லா மதத்துலையும் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. இந்துக்கள் வந்து கையை கூப்பி நமஸ்தேன்றோம், அவங்க காலை மண்டிட்டு நமாஸ்ன்றாங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மாஸ்ன்றாங்க, அவங்கள மண்டிட்டு மாஸ்ன்றாங்க. எல்லாம் ஒன்று தான். எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் கடவுள்ன்றது நமஸ்தே, நமஸ், மாஸ். கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க. அதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்ச்சில் 10 மணிலேருந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க, சேர்ந்து பண்ணுவாங்க கூட்டு பிரார்த்தனை. அதுதான் கிறிஸ்மஸ். பிறந்த நாள் மட்டும் இல்லை, அன்னைக்கு எல்லாரும் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுகிற அந்த தினம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல பிறந்து மக்களுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக தன் ரத்தத்தை சிந்தினார். அப்பேற்பட்ட அந்த இயேசுநாதரை இன்னைக்கு கடவுளா கும்பிடுறாங்க அந்த கிறிஸ்துவர்கள். அந்த மாதிரி இந்துக்களும் கும்பிடுறது தப்பு இல்லை. பாபா வந்து எல்லா மதமும் சம்மதம்ன்றதுனால தான் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கு இப்படி பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சினி டெய்லர், அவர் சினிமா இதுக்கெலாம் ஷூட்டிங்க்கெலாம் தைக்கிறவர். அவர் ரொம்ப ஒரு நாள் தான் டைம் இருந்தது, ஏன்னா அவருக்கு ஏதோ ஷூட்டிங் கூப்பிட்டுருக்காங்க, மத்தியானத்துக்கு மேலே நான் ட்ரெயின் ஏறி போனோம் அப்படின்னாரு. வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு 2-3 மணி நேரத்தில் அதை தைச்சி கொடுத்துட்டாரு. எப்படி ஸ்பாட்டில் ஃபீல்டில் சினிமாவில் ஸ்பாட்டில் தைச்சி கொடுக்குறாரோ மெஷர்மெண்ட் எடுத்து கச்சுன்னு தைச்சி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பாபா வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பாபா அப்படி அமைச்சிக்கிட்டாரு. அது அவருக்கு அந்த 2 பேருக்குமே அந்த இது சேரும், 2 பேருக்குமே கை தட்டலாம். பாபாக்கும் அந்த தைச்ச அந்த டெய்லருக்கும். அவர் பேர் எனக்கு தெரியாது, அவர் அழகாக தைச்சி கொடுத்துருக்காரு. பாபாவோட அத்தனை ட்ரெஸ்ஸுமே அவர் தான் தைச்சி தரார் மற்ற நாளுக்குள்ள. சதீஷா, அவர் பேர் சதீஷ், பேர்லேயே இருக்கு பாருங்க, சத்தியமான ஈஸ்வர் சதீஷ். ஸோ அவர் கூட பாபா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டார். எப்படி ஷிர்டி பாபா
அந்த சமாதி மந்திரில் இருக்கிற அந்த சிலையை நான் செதுக்கல, பாபாவே செதுக்கிட்டாருனாரோ, இங்கேயும் அதே மாதிரி டெக்கரேஷனாக இருக்கட்டும், அவருக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கிட்ட இருந்து எல்லாத்தையும் அவரே பண்ணிக்கிறார். ஸோ அப்பேற்பட்ட மகான் பாபா. இந்த கிறிஸ்துமஸ் மெசேஜ் வந்து சொன்னேன் இல்லையா, கிறிஸ்து மாஸ் அந்த இது பண்ணுறாங்க ப்ரேயர்ன்ட்டு. அப்புறமா அது இன்னொரு உள்ள அர்த்தமும் இருக்குது. அன்னைக்கு மற்றவங்களுக்காக மகிழ்ச்சிக்காக கொண்டாடுற தினம் அது. இயேசுநாதர் பிறந்தார், ரைட்டு. மற்றவங்களுடைய கஷ்டங்களை போக்கி எல்லாரும் ஒன்றா கொண்டாடுற ஒரு உன்னதமான பண்டிகை அது. அது கிறிஸ்துவர்கள் மாத்திரம், நம்ம கூட கும்பிடலாம். பாட்டு பாடி எல்லார் இடத்துலையும் போய் பாட்டு பாடி, எப்படி நம்மளுக்கு நவராத்திரி அப்போ எல்லார் வீட்லேயும் போய் எல்லாம் கெட் டுகெதர் மாதிரி சோஷியல் கேதரிங், அங்கே போய் எல்லாரும் பகவானை பற்றி பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் நல்லது பிரார்த்தனை பண்ணுவாங்க. இவங்க அவங்களுடைய ஆலயத்தில் சர்ச்சில் பண்ணுறாங்க. இது பேர்பட்ட கிறிஸ்மஸை நம்ம இங்கே இப்போ நமக்கு குழந்தை பிறந்தா கேக் வெட்டுறோம், பர்த்டேனா கேக் வெட்டுறோம். இன்னைக்கு இயேசுநாதர் பிறந்த நாள், அவருடைய பர்த்டே இன்னைக்கு. அப்போ கட்டாயமாக கேக் கட் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் இங்கே கேக்கெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த கேக்கெலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ண போகிறோம். எல்லாரும் இந்த கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடி எல்லாரும் மற்றவங்க சந்தோஷத்துக்காக கொண்டாடுறோம். அதுதான் முக்கியம், நம்ம சந்தோஷத்துக்கு இல்லை. உலகமே சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். வாங்க, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாரும் அந்த கேக்கை கட் பண்ணி மகிழ்ச்சியோடு இருப்போம். சாய்ராம். சாய்ராம். சென்னையில் எல்லா பாபா கோவிலையும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஆனால் இப்படி அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் தடவை. இது நாங்கள் வீட்லேயும் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நியூயார்க்லேருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ரிலீஜன், அவங்க வந்து 300 புத்தகம் எழுதியிருக்காங்க. உலக இது ரிலீஜன், வேர்ல்டு ரிலீஜன் எழுதியிருக்காங்க 300 புத்தகம். அவங்களுக்கு யாரோ சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தாங்க. பார்த்துட்டு அவங்க ரொம்ப அதிசயமாக இது மாதிரிலாம் இப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்லி அதை இதே பாபாவை, அப்போ வந்து இவர் பெரியவரில் சின்ன பாபா மாத்திரம் இருந்தார். அவரை ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய அந்த ப்ரொஃபஸர் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில், அதாவது அவங்க வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சிரக்யூஸ் யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் இருக்குது. அவங்களுடைய வெப்சைட்டில் போனால் இன்றைக்கும் இருக்குது அந்த ஃபோட்டோ. அந்த அம்மாவும் என் மனைவியும் அங்கே உட்காந்துருக்காங்க அந்த மண்டபத்தில். இந்த பாபா இருக்கார் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு. அவங்க அன்றைக்கி அவங்களும் அவர் ஹஸ்பண்டும், அவங்க பேர் வந்து ஜோன் புன்சோ வேக்ஹான், அந்த அம்மா ப்ரொஃபஸர். அவங்க வந்து அன்றைக்கி கொண்டாடினாங்க. அந்த படம்லாம் அங்கே இருக்குது வெப்சைட்டில். அதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இனி வரும் கிறிஸ்மஸ் தினத்துக்கும் இதே மாதிரி பண்ணுவோம். வருஷம் வருஷம் இதே போல் பண்ணுவோம். மிஸ் பண்ணவங்கெல்லாம் அப்போ வந்து கண்டிப்பாக கலந்து கொண்டு ஆனந்தத்தை அடையலாம். சாய்ராம். நிறைய பேர் வந்து ப்ரேயருக்கே வந்திருக்காங்க. கிறிஸ்துவர்கள் மாத்திரம் இல்லை, இஸ்லாமியர்கள் கூட வந்து என்கிட்ட ப்ரேயர் கேட்டிருக்காங்க. அவங்க மதத்தில் என்னவோ, எப்படி பெரியவர் வந்து மகா பெரியவர்கிட்ட ஒரு இஸ்லாமியர் வந்தார். அப்போ எல்லாருக்கும் வந்து விபூதி கொடுத்துருக்காரு. இவர் டர்ன் வரும்போது இவர் நினைச்சார் நம்மளுக்கும் எப்படி விபூதி கொடுப்பார், நம்ம இஸ்லாமியராச்சன்னு. அப்போ கையை தட்டி அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உள்ளே ஏதோ அவர் காதில் சொன்னார். அவர் உள்ளே போயிட்டு சந்தனத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ அந்த சந்தனத்தை உங்கள் மதத்துலேயும் இது இருக்குது, எங்கள் மதத்துலேயும் இருக்குது, இதை நான் உங்களுக்கு தரேன்னாரு. அந்த மாதிரி பாபா வந்து எல்லாம் பண்ணுவார். ஹர 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 சாம்ப சிவா, ஹர 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 சாம்ப சிவா, விபூதி சுந்தர சாயி சிவா, விபூதி சுந்தர் சாயி சிவா, ஹர 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 சாம்ப சிவா, ஹர ஹர சாம்ப சிவா, விபூதி சுந்தர சாயி சிவா, விபூதி சுந்தர சாயி சிவா, கங்காதர ஹர கௌரி சிவா, கங்காதர ஹர கௌரி சிவா, வங்கூலதாரி நேத்ர சிவா, त्रिशूलधारी त्रिनेत्र शिवा, पार्थिपुरी परमेश शिवा, पार्थिपुरी परमेश शिवा, पार्थिपुरी परमेश शिवा, पार्थिपुरी परमेश शिवा. சாய்ராம். இப்போ கேக் கட் பண்ணியாச்சு, எல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சாண்டா கிளாஸ் வந்தாச்சு. இப்போ கிஃப்ட் கொடுக்குற டைம்.
சாண்டா கிளாஸ் வந்தாருனாலே எல்லாருக்கும் பரிசுகள் தான் வழங்குவார். இப்போ அந்த நேரம் இப்போ பாபா எல்லாருக்கும் சின்ன பசங்களுக்கெல்லாம் gift கொடுக்க போறாரு. அதையும் நம்ம பார்ப்போம். சாய்ராம். பாபாவை முழுசா நம்பினா பாபா கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாரு.